Hey guys, welcome back to our channel. ஸோ இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன். ஸோ பெருசாலாம் இல்லை, சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ், சின்ன சின்ன மூமெண்ட்டை நான் எப்படி என்ஜாய் பண்ணேன், அது மாதிரி இந்த வேலண்டைன்ஸ் டே நானும் அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் தான் இருக்க போகுது. ஒன்றும் இல்லை, சும்மா வெளியே சாப்பிட்டு போகிறோம். அது வந்து நான் சர்ப்ரைஸாக ஹரிக்கு வந்து டேபிள் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேன். பட் எப்படியோ ஹரி கண்டுபிடிச்சிட்டாங்க எந்த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு. ஸோ அங்கே தான் போகிறோம். Let's see what we gonna do, and I have a little surprise for Hari. கண்டிப்பாக அதையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணோம். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஹரி ரெடி, நானும் ரெடி. ஸோ லொக்கேஷன் போயிட்டு பார்க்கலாம். ஆஃபீஸ் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதனால் ஒரு குட்டி கெஃபே போய் ரீச் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு குட்டி காஃபி பிரேக்காக சுற்றி எல்லாம் பார்த்துட்டு அந்த கெஃபே ரொம்ப எஸ்தட்டிக்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு சில விஷயம்லாம் பார்க்க ரொம்ப நார்மலாக இருக்குது, பட் உடுத்து பார்த்தா அதில் ஒரு சில டீட்டெயிலிங்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அந்த குட்டி குட்டி கர்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. அங்கே ஒரு புக் இருந்துச்சு, அது என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணதுனால எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ காஃபி குடிச்சிட்டே இருந்த கையோடு நாங்கள் ஆர்டர் பண்ண ஸ்நாக்ஸ் வந்துருச்சு. சிக்கன் பாப்கார்ன், அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் வந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஓகே தான் இருந்துச்சு, பட் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அவங்க கொடுத்த குவான்டிட்டிக்காக இருந்தாலும் சரி, அந்த கொடுத்த அந்த டேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஹரிக்கு இந்த மாதிரி சில பிளேசஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய இந்த மாதிரி சில பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கெஃபேயோட பேர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டைம் ட்ரை தான், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இது முடிஞ்சோடனே நாங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். 7 o'clock நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வரைக்கும் அப்படியே காஃபிலாம் குடிச்சிட்டு எப்படியே போகிறதுக்கு சரியாக போயிட்டோன்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கே நான் குட்டி ரோஸ் ஹரிக்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணல. ஸோ இது கண்டிப்பாக நான் தெரில, அது அங்கே ரெஸ்டாரண்ட்லேயே கொடுத்துருந்தாங்க. இதுதான் என்னோடய கிஃப்ட் ஆக்சுவலி. ஸோ நான் வந்து ஹரிக்கு ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னேன்ல, அந்த கிஃப்ட் இது தான். அது என்னென்னு ஹரி ஓப்பன் பண்ணட்டும், உங்களுக்கு தெரியும். ஹரி ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஒரே ஹாப்பியாக எடுத்து, ஆக்சுவலி டைம்லாம் செட் பண்ணி தான் வச்சுருந்துச்சு. அது ஹாப்பியாக எடுத்து போட்டுட்டு, ஆக்சுவலி அந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி மெட்டாலிக் வாட்சஸ் எல்லாமே பிடிக்கும். அது ஒரு மாதிரியாக ரோஸ் கோல்டாக இருந்தாலும் சரி, கோல்டெலாம் இருந்தாலும் சரி, சில்வராக இருந்தாலும் சரி, நிறைய காஸ்டியூம்ஸ்க்கு இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் ஃபைனலி ஸோ திஸ் இஸ் ஹவ் த வாட்ச் ஆக்சுவலி லுக்ஸ். ரொம்ப டீசெண்டான ஒரு நல்ல வாட்ச். அண்ட் என்னை வந்து ஹரி கொஞ்சம் நேரம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அங்கே ஸ்விங் கூட இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. ஸ்பெகட்டி இதில் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பைசி தான் கேட்டோம், பட் அதுவே செம்ம சப்புன்னு தான் இருந்துச்சு. அண்ட் ஹரி வந்து சிக்கன் விங்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க. தட் இஸ் ஆக்சுவலி திஸ். நான் வந்து எப்போவுமே ஃபோக்கில் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணுவேன், பட் கையில் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்பெகட்டி மட்டும் எடுத்து கொஞ்சம் நேரம் ஃபோக்கில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா போங்கடா இதெல்லாம் வயிறு ஃபில் ஆகுற மாதிரி தெரியலன்ட்டு எடுத்து வச்சுட்டு கையிலே சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு வந்து ஃபோக்கில் சாப்பிட்றதோ கையில் சாப்பிட்றதோ இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. வயிறு ஃபில் ஆச்சுன்னா போதும், அவ்வளோதான்.
நான் ஏன் அப்படி ஷாக் கொடுக்குறேன்னா, அந்த ஃபிஷ் அப்படி அந்த அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அவங்க மீடியம்னு சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப குட்டியாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இதுவே ரொம்ப அந்த வீடியோவில் பார்க்க குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலி அது செம்ம பெருசாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டோம். ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, விடவும் முடியல. ஸோ இந்த ஹோல் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். எவ்ரிதிங் வாஸ் ஸோ குட். மற்றதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நியர்பை ஒரு குட்டி ஷாப்பில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த ட்ரெஸ்லாம் பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதில் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பலாசோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் மேபி போட்டால் நான் அதை உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி இந்த ஸ்டாச்சுவை கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் எங்கே இருக்கோன்னுட்டு. ஃபைனலி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்படி தான் எங்களோட வேலண்டைன்ஸ் டே போச்சு. இட் வாஸ் ஸோ குட். ஹவ் வாஸ் தி ரெஸ்டாரண்ட் அண்ட் ஃபுட்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. மணி கரெக்டாக பட் இந்த டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஆமாம், பாஸ்தா அப்புறம் இந்த ஃபிஷ் அவங்க மீடியம் சைஸ் தான் சொன்னாங்க. அந்த மீடியம் சைஸ் இவ்வளோ பெருசு இருக்குது. மீடியம் 2 பேருக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலி. அது மட்டும் வாங்கி கூட சாப்பிடலாம் போல. ஏன்னா அதில் கூடவே சேர்த்து ஒயிட் ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஒயிட் ரைஸ் தான், ஒயிட் ரைஸ்ல சாரி, அது கீ அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு மாதிரியா இந்த மாதிரி புதினா தெரியல, அந்த ஸ்டீம்டு ரைஸ், ஸ்டீம்டு கீ ரைஸ், பட்டர் ஆட் பண்ணாங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபிஷ் இவ்வளோ பெருசு நல்ல. அப்புறம் வெஜ்ஜீஸ் வந்து ஒரு நல்ல செம்ம பஞ்ச் ஆஃப் வெஜ்ஜீஸ். இது மட்டுமே 2 பேர் நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிடலாம். சாப்பிட்டு டெசர்ட் சாப்பிட்டோம்னா வயிறு செம்ம ஃபுல்லாக இருக்கும். அது இது ஓகே ஃபைன். நாங்கள் வந்து நல்லதை ஒரு சில டைம் வந்து மெனுவில் என்ன ஆர்டர் பண்ணுறோன்னு தெரியாமல் வெயிட்டர்ஸ் ஒன்று சொல்லி அது நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வந்து இப்படி தான் இருக்கும்னு நினச்சி ஒன்று ஆர்டர் பண்ணோட அந்த மாதிரி இதே ரெஸ்டாரண்ட்டில் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எல்லா சீ ஃபுட்டையும் ஒன்றா போட்டு அதில் வந்து இந்த மியூசில்ஸ் தானே சொல்லுவாங்க, அந்த ஆமா ஆயிஸ்டர். நான் அதை ட்ரை பண்ணோன்னு நினச்சி அதை ஆர்டர் பண்ணி அதில் ரா ஸ்மெல். அது வந்து எப்படி வெந்திருக்கா இல்லையா, வெந்திருக்கும் எப்படியும். ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெஜ்ஜீஸ் எப்படி ஹாஃப் பாயில்டாக பண்ணுவாங்களோ ஸோ அப்படி தான் அது சாப்பிடணுமான்னு தெரியல. நம்ம மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஒன்று ஆல்மோஸ்ட் குக் ஆயிருக்கு, கம்ப்ளீட்டாக குக் ஆயிருக்கு, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா குக் ஆனால் கூட சாப்பிடுவோம்ல. இந்த ஹாஃப் குக்டாக சாப்பிட்டா செட் ஆகாதுல, ஒரு மாதிரியா இன்னும் அந்த ஃபிஷ்ஷி ஸ்மெல் வந்துட்டே இருந்துச்சு. அப்படி தான் நான் சாப்பிட்டேன். ஃபைனலி இட்ஸ் அ குட் ட்ரை. எனக்கு வந்து ஆல்ரெடி ஐ ட்ரைட். ஐ டோன்ட் நோ லைக் ஹரி லைக் இட் ஆர் நாட், பட் யா ஸ்டில் see you all in another vlog. உங்களோட வேலண்டைன்ஸ் டேயும் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் நாட், நீங்களே உங்களை ஒரு செல்ஃப் டேக்கு போயிட்டு நீங்களே உங்களோட வேலண்டைன்ஸ் டேவை கூட செலிப்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் என்னோடய விளாக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணிங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் போயிட்டு இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பாருங்கள். அண்ட் டெய்லி பேசிஸில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுவும் பாருங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இன்கேஸ் இஃப் யூ கைஸ் லைக் த வீடியோ, please like it so that it will reach for other audiences as well. Bye bye.